படவும் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டோருடைய வழி நடத்துதலின்படி டெல்லியில் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தை டெல்லியின் மத்திய பகுதியிலே ஸ்தாபிக்கும்படி நாம் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கூறியபடி பாராளுமன்றத்திற்கு எதிர்ப்புறத்திலேயே ஒரு கட்டிடத்தின் மேற்பகுதியில் இடம் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த கட்டிடத்தின் 5ஆம் மாடியிலிருந்து, அதாவது ஜெபகோபுரத்தை எங்கு ஸ்தாபிக்கப் போகிறோமோ அந்த இடத்திலிருந்து பார்த்தால் தேசத்தின் சீட் ஆஃப் பவர், பாராளுமன்றம், பிரதம மந்திரியின் அலுவலகங்கள், இன்னும் ஜனாதிபதியின் அலுவலகம் நேரடியாக காட்சி அளிக்கிறது. 24 மணி நேரமும் அந்த இடத்திலே தேசத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்திலே 3 வகையான ஜெபங்கள் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். 24 மணி நேரமும் முழு நேர ஜெப வீரர்களை வைத்து நீங்கள் பாராளுமன்றத்திலே இயற்றப்படும் சட்டங்கள் எல்லாம் என்னுடைய தீர்மானத்தின்படி இயற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது தேசத்திலே என்னுடைய தீர்மானம் விளங்கும், ஜனங்கள் எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை அதன் மூலம் பெறுவார்கள், மிகப்பெரிய பாக்கியமும் பலனும் உண்டாகும். அதோடு கூட அரசாங்கமும் என்னுடைய தீர்மானத்தின்படி செயல்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது ஒவ்வொரு நல திட்டமும் என்னுடைய தீர்மானத்தின்படி எல்லா ஜனங்களையும் சென்று அடையும்படியாகவும், இன்னும் அரசாங்கத்திற்கு ஒரு தடங்கல் இல்லாமல் அரசாங்கம் செயல்படும்படியாகவும் நீங்கள் 24 மணி நேரமும் ஜெபம் செய்ய வேண்டும். 3ஆவதாக, என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க என்னுடைய ஊழியர்கள், ஊழியக்காரிகள் இதுவரைக்கும் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். பல இடர்களை சந்தித்திருக்கிறார்கள், அவமானங்களின் வழியாக சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காக நீங்கள் இங்கு ஜெபம் செய்யும் பொழுது, அப்படி தடங்களை உடைய ஊழியங்களில் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த ஊழியர்களும் இந்த முழு நேர ஜெப வீரர்களோடு வந்து ஜெபம் பண்ணும் பொழுது நான் அவர்கள் ஜெபங்களை கேட்பேன். தேசத்திலே என்னுடைய சித்தத்தை ஸ்தாபிக்க, என்னுடைய வல்லமையை விளங்கச் செய்ய, என்னுடைய மறுரூபப்படுத்தும் வல்லமையை விளங்கச் செய்ய நான் தடங்கல் இல்லாமல் ஒவ்வொருவரும் எனக்கு சேவை செய்யும்படியாக நான் வாசல்களை திறப்பேன். எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார் என்ற வசனத்தின்படி எல்லாரும் இந்த சேவகர்களை, சேவகிகளை விரும்பி அதன் மூலம் அவர்கள் சேவையின் மூலம் பாக்கியம் பெறும்படியாக தேசத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இவைகள் 3ற்காகவும் இங்கு ஜெபம் பண்ண போகிறோம். இதற்கு இடம் இப்பொழுது ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். விரைவில், அதாவது ஏப்ரல் மாதத்திலே நம்முடைய கையிலே அதை ஒப்புக் கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன் நாம் ஒரு பெரிய தொகையை இந்த ஜெபகோபுரத்தை இந்த கட்டிடத்திலே டெல்லியிலே தேச நலனுக்காக கர்த்தர் சொன்னபடி ஸ்தாபிக்க நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே அதற்கு அந்த ஜெபகோபுரத்தை கட்டி எழுப்பும்படியாக நம்ம எல்லாருக்கும் இதில் ஒரு பங்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? ஆகவே இந்த ஜெபகோபுரத்தை, விசேஷ ஜெபகோபுரத்தை அமைக்க 8000 பேர் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் 10,000 ரூபாய் கொடுத்தால் இந்த டெல்லி ஜெப மையத்தை அமைத்து விடலாம். தேசத்திற்கே இறை ஆசியை திறந்து விடலாம். இல்லை என்றால் 16,000 பேர் 5,000 ரூபாய் மொத்தமாக கொடுத்து விட்டால் போதும். அவர்கள் அனைவருடைய காணிக்கையும் வைத்து இந்த ஜெப மையத்தை நாம் நிறுவி விடலாம். ஆகவே இன்று அதற்கு உங்களுக்கு நான் ஒரு தருணம் கொடுக்க விரும்புகிறேன். நானும் இதில் இணையப் போகிறேன், எங்கள் குடும்பத்தினரும் இதில் இணையப் போகிறோம். நீங்கள் இந்த வாரமே இதற்கான காசோலையாவது, எமோவாவது, டிராஃப்டாவது, இன்னும் கிரெடிட் கார்டு மூலமாவது உங்கள் காணிக்கைகளை அனுப்பி இந்த ஜெப மையத்தை கட்டி எழுப்புங்கள். 8000 பேர் 10,000 ரூபாய் கொடுத்தால் போதும்.
இன்னும் 5000 கொடுக்கக்கூடிய 16,000 பேர் எழும்பினால் போதும். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுது பேசுவாராக. நாம் சேர்ந்து கட்டுவோம். தேசத்திலே ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தாபித்து, இன்னும் அவருடைய தேசத்திலே ஆண்டவருடைய அன்பின் ராஜ்யத்தை ஸ்தாபித்து, யாவருக்கும் அவள் கண்ணீர் துடைக்கப்படும்படியாகவும் அவளுடைய வாழ்வு ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகும்படியாகவும் இந்த டெல்லி ஜெபகோபுரத்தை ஸ்தாபிப்போம். கர்த்தர் நீங்கள் இதற்கு அஸ்திபாரம் போட்டு தேசத்தை கட்டுகிறபடியினால் உங்கள் குடும்பத்திற்கு அஸ்திபாரமாய் இருந்து உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். உயர்ந்த ஸ்தானங்களில் தேசம் எழும்பும் பொழுது, ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி தேசம் நடத்தப்படும் பொழுது, அரசாங்கம் நடத்தப்படும் பொழுது, எல்லா ஜனங்களும் பாக்கியம் பெறும் பொழுது ஆண்டவர் உங்களையும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்கொடை ரூபாய் 10,000 கொடுக்கக்கூடிய 8,000 பேரும், நன்கொடை ரூபாய் 5,000 கொடுக்கக்கூடிய 16,000 பேரும் இணைந்து நாம் கர்த்தருடைய வீடாகிய டெல்லி ஜெபகோபுரத்தை கட்டுவோம். அப்பொழுது கர்த்தர் நம் வீட்டை கட்டுவார். உங்கள் நன்கொடைகளை ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் செக், டிராஃப்ட் அல்லது மணி ஆர்டர் மூலமாக ஜெபகோபுரம், சென்னை 600-600 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லது உங்கள் ஊரில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரங்களில் நேரடியாக சென்று நன்கொடைகளை செலுத்தி ரசீதை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் உதவியோடு www.jesuscalls.org என்ற எங்கள் இணையதளத்தில் உங்கள் மேலான நன்கொடைகளை பாதுகாப்பான முறையில் செலுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. கொரியர் சர்வீஸ் மூலம் செக், டிராஃப்ட் அனுப்ப வேண்டிய முகவரி ஜெபகோபுரம், எண் 16, கிரீன்வே சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. இதற்கென்று நாம் பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, இந்த டெல்லி ஜெப மையத்தை ஆரம்பிக்கும்படி நீர் கட்டளை கொடுத்தீர். அதை ஏப்ரல் மாதத்திலிருந்து ஆரம்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதை அமைக்க நாங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கடன் இல்லாமல் கொடுக்க கிருபை தாரும். மது பிள்ளைகளுக்கு அவள் கையிலே இந்த பணத்தை தாரும் சுவாமி. அதை கொடுக்க, காணிக்கையை கொடுக்க அவள் இருதயத்தை திறந்தரலும். அதில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு நூறத்தனையான பலனை கொடுத்த உடன் நீர் தர வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன். தேசமே உம்முடைய ஆளுகையின் கீழ் இதன் மூலம் வந்து தேச மக்கள் யாவரும் சுபிட்சம் பெறும்படி நீர் அருள் புரியவே வேண்டும் என்று இயேசு ராஜா மூலம் கெஞ்சுகிறோம். இந்த பிரார்த்தனையை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பெரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. நாம் சேர்ந்து ஆண்டவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும்படி இந்த ஜெப மையத்தை டெல்லியிலே ஸ்தாபித்து இந்தியாவிற்கு